அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டாக்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை வாகை குளத்துல மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் மிக அருகாமையிலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோடைய அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க தோற்றத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். நல்ல அழகிய வேலைப்பாட்டோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்கம் ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேட்டை திறந்ததுக்கு பிறகு பாருங்க, ஒரு மினி பார்க்கிங் ஏரியா இருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியாவில் செவரில் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. முன்பக்க தலைவாசல் பார்த்தீங்கன்னா அதுவும் தெற்கு பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து தலைவாசல் பகுதியை பார்க்கலாம். அங்கேயும் ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. முன்பக்க தலைவாசல் தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட கொடுத்துருக்காங்க. தலைவாசல் நிலக்கதவு தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதியை போய் பார்ப்போம். இந்த ஹாலில் நல்ல பிரம்மாண்டமாக ஒரு டிவி யூனிட்டு வித் பூஜா கபோர்டோடய கொடுத்துருக்காங்க. மேலே பால் சீலிங் பாருங்கள், வித் லைட் எஃபெக்டோட பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டு வித் பூஜா கபோர்டோடய கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. 4x2 வெர்டிஃபைடு டைல்ஸு நல்லா கிளாஸ் லுக்கில் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த ஹால் பகுதியை சுற்றி பார்க்கலாம். இந்த வீடு 2 பெட்ரூமோடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட முதல் பெட்ரூமு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட. இந்த பெட்ரூமில் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜன்னல் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டாய்லெட்டில் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. மேலே லோவர் ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைஞ்சிருக்குது. வார்ட்ரோப்பு, கப்போர்டு, ஜன்னல் எல்லாமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் அந்த பெட்ரூமில் இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டோம். ஹாலில் பால் சீலிங் நல்லா அழகாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு அடுத்து உள்ள 2வது பெட்ரூம் தான் பார்க்குறோம். இது உள்நுழைவுலேயே டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பெட்ரூமில் ஜன்னல் இருக்குது. பெட்ரூம்லேயும் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. மேலே லாப்டெல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. 4x2 வெர்டிஃபைடு டைல்ஸ் அருமையாக கிளாஸ் லுக்கில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டோட 2வது டாய்லெட்டை பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு அட்டாச்சு பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு. இதுவும் செவர் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டும் ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டும் 2 பெட்ரூமுக்குமே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் போய் பார்க்கணும். வாங்க போய் பார்ப்போம். கிச்சன் கிரானைட்டில் மேடை அமைச்சிருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கப்போர்டு ஒர்க் பார்த்துருக்காங்க பாருங்க. அடுத்து மேலே நம்ம பார்க்குறது மேலே கிச்சன் லாப்ட் முழுதுமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க க்ரீன் அண்ட் ஒயிட்டில். இது கிச்சன் வார்ட்ரோப்பு கிளாஸோட அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு டைல் கப்போர்டு அமைஞ்சிருக்கு பாருங்க. கிளாஸ் வேற பதிச்சு
அது மேலே வெண்டிலேஷன் ஃபேன் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கிச்சன் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தனியாக ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டோரை கிச்சன்லேருந்து ஓப்பன் பண்ணால் ஓடிஎஸ் ஏரியாவும் வந்துடுது. இந்த ஓடிஎஸ் ஏரியாவில் நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜ், காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம். வாஷிங் மிஷினுக்காக குழாய் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம அந்த வீட்டோட ஓடிஎஸ் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம கிச்சன்லேருந்து ஹாலுக்கு வந்துட்டோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மதுரை வாகைக்குளம் மெயின் ரோட்லேருந்து சற்று தொலைவிலே அமைஞ்சிருக்கு. தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட ஒரு 2.25 சென்ட் இடத்துல 765 சதுரடி கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்க தெருவுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு 23 அடியில் ரோடு இருக்குது. இது நல்ல நீர்வளமிக்க பகுதி, தண்ணி அருமையாக இருக்கும். 250 அடியில் போர் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு நமக்கு பால் சீலிங் பண்ணிட்டாங்க, வார்ட்ரோப் பண்ணிட்டாங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க, லேஅவுட் அப்ரூவல் இருக்குது, பில்டிங் அப்ரூவல் இருக்குது. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 40 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.